துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்றும் அவர் கிருபை உள்ளது என்றும் உள்ளது. சூப்பர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூப்பர். வேற யார் சொல்றீங்க? அவர் கிருபை. வெரி குட், சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வசனம் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கிளாப் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். என்ன சரியா? ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. என்ன, அந்த பாப்பா பேரு ஸ்னேகா, அவங்க அம்மா பேரு தீபா. சரியா? கவனி, அந்த ஸ்னேகா பாப்பாவுக்கு 5 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பாவும் என்ன செஞ்சுட்டாங்க? பிரிஞ்சுட்டாங்க. சரியா? அவங்க 2 பேரும் ஒன்னா வாழல, தனித்தனி வீட்டுல வாழ்றாங்க. இந்த பாப்பாவுக்கு 7 வயசு ஆயிட்டு. அப்ப அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. அப்போ விவரம் தெரிஞ்ச உடனே அந்த பாப்பா நமக்கு அப்பா அம்மாவும் பிரிஞ்சு வாழ்றாங்க, நமக்கு அப்பா இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா கூட்டி கொண்டு விடுறாங்க, பண்டை வாங்கி கொடுக்காங்க, நமக்கு அப்பா இல்லைன்னுட்டு அதை அவ ரொம்ப ஃபீல் பண்றா. ஏசப்பாவை தன்னை படைச்ச கடவுளை கூட என்ன செய்யறா? திட்டுறா. என் வீட்டுல எதுக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்கு? எங்க அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன பார்க்காங்க, எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாங்கன்ட்டு அம்மாட்டே வருத்தப்படுவா. தன்னை படைச்ச ஏசப்பாட்டே என்ன செய்வா? அவ வருத்தப்பட்டு குறை சொல்லிட்டே இருப்பா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க சித்தி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சித்தி பேர் ரீனா. சரியா? அந்த சித்தி வந்தாங்க. அப்போ தீபா சொல்றாங்க, ஸ்னேகா ரொம்ப என்ன செய்யறா? மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு எப்பவும் ஏசப்பாவை திட்டுறா, என்னை திட்டிட்டு இருக்கா, அன்பாவே இருக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அவ இனிமே சரியாயிடுவா, நாளைக்கு அவளை நான் என்ன செய்வேன்? டூர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஸ்னேகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு டூர் போனா சந்தோஷமா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? உங்க சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு உங்களை நான் டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்படுவீங்களா? இவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால சித்தி டூர் கூட்டிட்டு போறதுனால எனக்கு காலையில ஆட்டோ வந்துச்சு. ஸ்னேகா பாப்பா கிளம்புனாங்க. கிளம்பி சந்தோஷமா அந்த ஆட்டோல என்ன செஞ்சுட்டாங்க? ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்து கிளம்பியாச்சு. சித்தியும் ஸ்னேகாவும் போறாங்க. என்ன, ஸ்னேகாவுடைய சித்தி ஸ்னேகா 2 பேரும் சுத்தி பார்க்க போறாங்க. முத எங்க போறாங்க தெரியுமா? ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போய் அவளை கூட்டிட்டு போய் காமிக்காங்க. அது எந்த ஸ்கூல் தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க படிக்கிற ஸ்கூல். சரியா? அங்க போய் இவளை போட்டு விடுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்றாங்க? தடவி பார்த்து என்ன செய்றாங்க? படிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்றாங்க? அவங்களுக்கு பார்வல் எல்லாம் அவங்களுக்கு தனியா ஸ்கூல் வச்சு சொல்லி கொடுக்காங்க. அப்போ இந்த ஸ்னேகாக்கு அவங்களெல்லாம் பார்த்து வியந்து போய் இருக்காங்க. இவங்களுக்கு கண்ணு தெரியாம இவங்க படிக்காங்களே, இப்ப சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. அப்ப இப்படி ஸ்னேகா உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு அந்த பிள்ளைங்க இந்த ஸ்னேகாக்காவை என்ன செஞ்சுறாங்க? முகத்தை அப்படி தடவி பாக்குறாங்க. புக்கை தடவி படிக்கிறாங்க. சரியா? அங்கெல்லாம் பார்த்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்குதான் அந்த வசனம் சொன்னேன். ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கண்கள் கொடுத்துருக்காங்களா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். சரியா? அந்த ஸ்கூல்ல பார்த்துட்டு ஸ்னேகாக்கு அடுத்து எங்க போறாங்க தெரியுமா? எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? அந்த ஆமா, எய்ட்ஸ்ல அப்படி ஒரு வியாதி, எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க அவங்க ரொம்ப நாள் வாழ முடியாது, சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒரு இடத்துல வச்சு கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யார் போறா? ஸ்னேகாவும் உங்க சித்தி போறாங்க. சித்தி தான் ஸ்னேகாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்காங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ரொம்ப பரிதாபமான நிலைமையில அந்த நோயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஸ்னேகா பாப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு. சரியா? அப்படி கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு நினைச்சுறாங்க கடந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க.
இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து மனநோயினால பாதிக்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அவங்கவுங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ஏதேதோ நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அங்கெல்லாம் பார்த்து ஸ்னேக பாப்பாவுக்கு ரொம்ப துக்கம் அதிகமாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப துக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாச்சு. இனிமே சித்தி சொல்றாங்க, நம்ம ஒரு பூங்காவுக்கு போவோம், அங்க போய் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. இந்த ஸ்னேகா பாப்பா என்ன செஞ்சுட்டா தெரியுமா? வேண்டாம் சித்தி, நம்ம வீட்டுக்கே போயிருவோம், வேற எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு பாப்பா சொல்லிட்டான். அதனால சித்தி என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த பாப்பா பார்த்த உடனே அவ நினைச்சு பார்க்கா, நமக்கு அழகான வீடு, அழகான அம்மா, நமக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், எனக்கு எவ்வளவு அழகா ஏசப்பா தந்திருக்காங்க. நான் இவ்வளவு நாள் அந்த ஏசப்பாவை திட்டுனேன், ஏசுனேன், அம்மாட்ட கோவப்பட்டேன், சண்டை போட்டேன், என்னை ஏசப்பா அழகா வச்சிருக்காங்க, நல்லா வச்சிருக்காங்க. இத்தனை பேர் உணவு இல்லாம வியாதியோடு பசியோடு இருக்கும்போது ஏசப்பா என்ன நல்லா படைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சா? ஸ்னேகா பாப்பா வீட்டுக்கு வந்து நடந்ததுல அம்மாட்ட சொல்லி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துறான். உங்களே ஏசப்பா அழகா படைச்சிருக்காங்களா? படைச்சிருக்காங்களா, படைக்கலையா? உங்க எல்லாருக்கும் அழகான 2 கண்கள் தந்திருக்காங்க, ட்ரெஸ் தந்திருக்காங்க, உங்களுக்கு வீடு இருக்கு, அம்மா அப்பா இருக்கு, அப்படிதானே? அதெல்லாம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா அநாத ஆசிரமத்துக்கு போனா அவங்க அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு குப்பை தொட்டியில குழந்தைய போட்டுருந்தாங்க, அதை எடுத்துட்டு வந்து அனாதாசிரமத்துல வளர்க்காங்க. அப்படி நிறைய பிள்ளைங்க வந்து திக்கற்றவர்களா, உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஏசப்பா உங்களை இந்த ஊர்ல உங்களுக்கு அம்மா அப்பா தந்து, தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா தந்து உங்களை சூப்பரா வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா இப்போதைக்கு? நீங்க சூப்பரா வாழ்ந்துட்டீங்க, அப்படிதானே? ஏசப்பா உங்களை அழகா படைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்காங்க. அதனால ஏசப்பாவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அதுக்குதான் அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாள் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். சாப்பாடு தர்றதுக்காக, ட்ரெஸ் தர்றதுக்காக, வீடு தந்ததற்காக, அம்மா அப்பா தந்ததுக்காக. எத்தனை பேருக்கோ அதெல்லாம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? காலை எந்திரிச்சோட ஏசப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல இந்த நாளை தந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லணும். முடியும் போது அப்படிதான், ஏசப்பா இந்த நாள் முழுவதும் என்ன பாதுகாத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். நீங்க போகும்போது வரும்போது எப்பவுமே ஏசப்பாவை என்ன செய்யணும்? நன்றி சொல்லிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். துதிக்கிறது, ஏசப்பாவை மகிமைப்படுத்துறது, உயர்த்துறது, அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிப்பாங்க. சரியா, அதனால நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், ஏசப்பாவை துதிக்கிறவங்களா இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஓகேவா?